நாம் தமிழர் கட்சி 2016 நாங்க சர்வே எடுக்க போறப்போ அவங்களுக்கு 1% ஓட் பேங்க் 1.5% ஓட் பேங்க் தான் இருந்தது. அதை வந்து ஒரு 5 வருஷத்துல 6% 7% வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ லோக்சபா எலெக்ஷன்ல 8% ஆயிடுச்சு அவங்களுடைய ஓட் பேங்க். ரொம்ப ஒரு குறுகிய காலத்துல ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சியை வந்து நாம் தமிழர்ல பார்த்துட்டு இருப்பாங்க. என்னதான் சீமான் அவர்களை சுற்றி பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல முன்வச்சாலும் கூட அவரை நம்பி ஓட் பண்ற கேட்ரஸ் வந்து அப்படிங்கிறது அந்த நாம் தமிழர்ல இன்னும் நடந்துட்டு தான் இருக்காங்க. கேட்ரஸ் சொல்றதை விட சீமான் அவர்களுக்கான நலம் விரும்பிகள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல இந்த சர்வே எடுக்க போகும்போதுதான் நான் கேட்டிருக்கேன், நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில உறுப்பினரான்னு கேட்டப்போ நான் உறுப்பினர் எல்லாம் கிடையாது, ஆனா சீமான் நான் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நான் பண்ணுவேன், சீமான் அண்ணனுக்காக நான் ஓட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. சோ அந்த ஒரு எண்ணத்துல பல பேர் இருக்கிறத பார்க்க முடியும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கட்சி ஆட்சி இதெல்லாம் தவிர்த்து பாசம்ன்ற ஒரு பிணைப்புல இருக்காங்க அவங்க எல்லாம். இப்ப அந்த தம்பிகள்னு சொல்றதே வந்துட்டு அந்த பாச பிணைப்புன்றதுதான் சொல்லுவேன். இப்ப காளியம்மாள் அவர்கள் கூட வந்துட்டு அவங்கள பத்தி சீமான் அவர்கள் எவ்வளவு தப்பா பேசினாரு அப்படின்றத கேட்ட அப்புறம் கூட வந்துட்டு இங்கதான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்க, யாரு வந்துட்டு அவங்கள சேஞ்ச் பண்ணாங்கன்றதெல்லாம் வந்துட்டு அது அப்பாற்பட்ட விஷயம் அது. பட் அவங்களுக்கு அந்த ஹர்ட் இருந்தாலும் வந்துட்டு சரி சீமான் தானே, இப்ப நம்ம வீட்டுல வந்துட்டு அப்பா கண்ணாமலாம் திட்டினாக்க அப்பா தானே அப்படின்னுட்டு போற மாதிரிதான் அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். அவர்களை நம்பி அவர்கள் தம்பிகள் இருக்காங்க, தங்கைகள் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஏத்திட்டு இருக்காங்க. அந்த வளர்ச்சி அவருக்கு போதும்னு நினைக்கிறேன் நானு. அவரு எதுக்கும் ஆசைப்படல. நான் சிஎம்ஆ உட்காரணும்னாலாம் வந்துட்டு சீமான் அவர்கள் ஆசைப்படல. அவர் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. ஒரு கட்சி தலைவனுக்கான மரியாதை கொடுக்க வேண்டும்ன்றதுதான் வந்துட்டு என்னோட இது. அந்த தலைவன் அவரோட கட்சி ஆட்களோட வந்துட்டு அவர் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதுதான் நான் கேட்கிறேன்.